சனிகரி சனிசா உன் செய்கை ஒவ்வொன்றும் என் காதல் அர்த்தங்கள் நாள்தோறும் நான் சேர்க்கும் ஞாபக சின்னங்கள் அடடா 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 ஏதோ செய்கிறாய் நான் கேட்கின்றேன் தவறை உணர்ந்தேனே நீ இன்றே நான் முதிர்கின்றேன். சக்தி, ஏன் சக்தி என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்ட? எனக்கு தெரியும் நீ ஸ்ரீன்னு நினைச்சி இப்படி என்கிட்ட நடந்துக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மனசு முழுக்க ஷர்மி தான் இருக்கா. ஷர்மியை மட்டுமே நினைச்சேன். என்ன நீ இப்படி பண்ணிட்ட, அப்படிதானே சக்தி? என்னால முடியல சக்தி. நான் இன்னும் எவ்வளோ வழியில அனுபவிக்க போறேன்னு தெரியல. உனக்கு என்ன பார்த்தா எனக்கும் வலிக்கணும் உனக்கு புரியலையா சக்தி? என்ன ஒரு லூசாவே நீ நினைச்சிட்டல எனக்கு மனசு இருக்கும்னு உனக்கு தோணலையா சக்தி? உனக்கு தோணாது. ஏன்னா நீ என்னோட மனசை பார்க்கவே இல்லைல்ல. என்ன வெறும் ஸ்ரீயா மட்டும்தானே பார்த்தேன். இவ ஒரு லூசு, இவ ஒரு மென்ட்லு, இவளுக்கு வேற வேலை கிடையாது, நம்மளே சுத்தி சுத்தி வருவானு அப்படி மட்டும்தானே என்ன நினைச்சிட்டேன். ஆமா சக்தி, நான் லூசுதான். உன் மேல ரொம்ப பைத்தியமா இருந்த சக்தி. இப்பவும் இப்பவும் என் மனசு முழுக்க இருக்க. அதுக்காக உன்னை அடையணும்லாம் நினைக்க மாட்டேன். ஏன்னா இப்படி வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமானவன், வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை நான் என்னைக்கும் அபகரிக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். அதுக்காக என் மனசுல நினைச்ச உன்னை மறக்கவும் மாட்டேன்டா சக்தி. இப்ப போலாம், எப்போ இதே சந்தோஷத்தோட இரு. நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு அது போதும்டா. நீ சந்தோஷமா இரு. நான் உன்னை மறக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஆனா உன் கண்ணில் தென்படக்கூடாது, உன்னை இனிமே நான் பார்க்கக்கூடாது, இனிமே நான் உன் பின்னாடி சுத்தக்கூடாதுன்னு நினைச்சு ஒதுங்கி போனாலும் விதி என்ன உன்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. என்ன மன்னிச்சிரு. நானா வரல சக்தி. நான் உன்னை விட்டு வேலைக்கு போகணும் தான் போறேன். உனக்கும் ஷர்மிக்க இடையில இப்ப இல்ல, எப்பவுமே நான் வர மாட்டேன் சக்தி. ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்காத. என்னால அந்த வழியை தாங்க முடியல. கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன பாரு, I love you ஷர்மின்னு. உனக்கு அது சந்தோஷத்தை தரும். ஆனா எனக்கு, நான் உன்னை தப்பா நினைக்கல சக்தி. நான் உன்னை தப்பாவும் நினைக்க மாட்டேன். உன் சூழல் அப்படி. நீ என்ன பண்ணுவ? நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்த. நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க டைம்ல உன் எதிர்க்க நான் வந்து இருந்தது தப்பா. இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே உன் கண்ணில் தென்படாம நான் ஓடி ஓடி ஒளிஞ்சிடறேன். இவ்வளோ நாள் என் கண்ணில் படாம நீ ஓடி ஓடி ஒளிஞ்சிடலாம். இனிமே நான் உன் கண்ணில் படாம ஓடி ஒளிஞ்சிக்கிறேன், சரியா சக்தி? I love you சக்தி. I do love you. நீதானா நீதானா நெஞ்சே நீதானா, நீ இங்கே நானேதான் இங்கே வாழ்வேனா, வெளியே சிரித்து நான் விளையாடினாலும் தனியே அழ வைக்கிறான். இந்த ஜீவன் இன்னும் கூட உயிர் தாங்குது. பயங்கரமாக தலை வலிக்குது. நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சோம். ஆமாம், கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சுமா. ஆமாம், டைம் என்ன? ஐயோ 6:30. ஸ்ரீ நேரம் மாடிக்கு வந்து பாரு. நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம போய் முதல்ல பார்ப்போம். வச்சுட்டோம், ரொம்ப நேரம் ஆகிடுச்சோம். வந்துட்டு நான் வரலன்னு போயிடுவானே. இல்லை இல்லை, நான் வரலன்னா போக மாட்டான். எனக்காக வெயிட் பண்ணுவான். ஸ்ரீயை பற்றி எனக்கு நல்லா தெரியும்.
நான் வருவேன்றதுக்காகவே அவ வந்து வெயிட் பண்ணி என்னை பார்த்துட்டு தான் போவான். ஸ்ரீ நான் வரேன். டே அண்ணா, குட் மார்னிங். என்னடா அண்ணா, காலையில இதுங்க மூஞ்செல்லாம் பார்த்து சைட்டா? ஏய் என்ன காலையில இருந்தா? ஆமா உன்னை ரூம் பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேன். எதுக்கு இப்ப என் ரூம் பக்கம் வந்தா? ஆமா ஆமா, எனக்கு அப்படியே ஆசை இவர் ரூம் பக்கம் வரணும்னு. நான் என் ரூம் பக்கம் வரேன். பெரியம்மா தான் உனக்கு காஃபி கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாங்க. நான் போக மாட்டேன் தான் சொன்னேன். என்னால ஏற மாட்டேட்டாங்கோ, நீ போய் கொடுமா அப்படின்னு பெரியம்மா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனாலதான் உன் ரூம் பக்கம் நான் வந்தேன். இல்லைன்னா இந்த கன்றாவி பக்கம் நான் வருவேனா? இந்த வாய் கொழுப்பு தான். இங்க பாரு, கொஞ்சம் வாய் கொழுப்பால குறைச்சிக்க. இதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரி வாயெல்லாம் இருக்கக்கூடாது, பாத்துக்க. கொஞ்சம் கொழுப்பை குறைச்சிக்கமா, அப்பதான் அவனுக்கு நல்லது. என்னடா என்ன சார்? ஒரு தடவை தான் சொல்ல முடியும், சும்மா சொல்ல முடியாது. உனக்கு புரியாதா என்ன? நீ எப்படின்னு எனக்கு தெரியும். சரி காஃபி தான் எடுத்து வந்திருக்கேன், காஃபி கொடுத்துட்டு போ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. காஃபியை கொடுத்துட்டு மந்த வழி பார்க்காம திரும்பி போயிட்டே இரு. போ. சாருக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? அதுல இவ்வளவு காலையில? ஏய் வாழு, எனக்கு 1008 வேலை இருக்கும். காஃபியை கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு. நான் எக்ஸசைஸ் பண்ணணும், மேல மாடிக்கு போகணும். மாடியில தான் எனக்கு முக்கியமான வேலையா இருக்கு. காஃபியை கொடுத்துட்டு நீ திரும்பி பார்க்காம போறியா? அது உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. கொடு. இந்தா படி. நீ ஏதாவது பண்ணி தொலை, எதனா பண்ணு. ஆனா சீக்கிரம் பண்ணி முடிச்சிட்டு வா, காலேஜுக்கு கிளம்பணும். இன்னைக்காவது என்ன கூட்டிட்டு போவியா இல்ல கலட்டி விட்டுட்டு போயிடுவியா? வாழு, உன்னை நான் ஏன் கூட்டிட்டு போகணும்? உன்னை கூட்டிட்டு போக தான் ஆள் ரெடியா இருக்காங்களே. அண்ணா, என்னடா என்ன சொல்ற? என்ன மேடம் பம்மராப்ல இருக்கு? என்ன மேடம்? ஓ, விஷயத்த பட்டுன்னு சொல்லிட்டேனே, அதனாலயா? ஆமா, நேற்று ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு மேடம் யார் கூட வந்தீங்க? அவங்க கூட தானே இன்னைக்கு மார்னிங் போவீங்க? டேய் அண்ணா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து நீ உன் ஆள் ஷர்மியை கூட்டிட்டு போன, அப்புறம் நம்ம ஸ்ரீ கூட சிவா அவங்க கூட போயிட்டாங்க. சரி, இந்த வண்டி காலியா தானே இருக்குன்னு நான் அவங்க கூட வந்தேன், அவ்வளவுதான். ஒரு நாள் தான் கூட்டிட்டு போவாங்க, அதுக்காக என்ன தினமும் கூட்டிட்டு போவாங்க? நீதான் கனவு காணணும். அவங்களாம் என்ன தினமெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஒழுங்கு மாதிரி தான் எனக்கு நீ காலேஜ் கூட்டிட்டு போ. ஏய் அருந்தவாளு, அதெல்லாம் அவன் தினமும் கூட்டிட்டு போவான், எனக்கு தெரியும். தினமும் இல்ல, இனி அவன் தான் உன்னை பிக்கப் பண்ண போறவனே. சரியா? அதனால அவன் கூடவே போ, என்னெல்லாம் எதிர்பார்க்காத. எனக்கெல்லாம் முக்கியமான வேலைகள் இருக்கு. லூஸ் மாதிரி பேசாதண்ணா. ஸ்ரீயை யார் கூட்டிட்டு போவாங்களா? ஏன் அவர் கூட்டிட்டு போனா ஸ்ரீயை யார் கூட்டிட்டு போறது? ஏன் நான் இருக்கல, நான் ஸ்ரீயை கூட்டிட்டு போறேன். என்ன சும்மா காமெடி பண்ணாத. யாரு நீ ஸ்ரீயை கூட்டிட்டு போவ? பாவம், அவ வாண்டடா என்னை கூட்டிட்டு போ சக்தின்னு உன் பின்னாடி ஓடி வரும்போதெல்லாம் ஏதேதோ போய் சொல்லி அவளை நடு ரோட்ல அம்போன்னு விட்டுட்டு போன வந்தானே நான். நீனு இப்ப என்னமோ புதுசா கரிசனம் வந்த மாதிரி ஸ்ரீயை நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். அது சுபி, அதெல்லாம் அப்போ இப்போ அப்படி கிடையாது. நீ வேணா பாக்குறியா? இன்னைக்கு நான் ஸ்ரீயை கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா இன்னைக்கு நான் ஸ்ரீயை காலேஜுக்கு கூட்டிட்டு வரேன், போதுமா? அண்ணா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உன்னை ஒருத்தவங்க டே சக்தி இங்க வாடா அப்படின்னா நீ போயிடுவியா? இல்ல டே சக்தி போடா அப்படின்னா தான் நீ போயிடுவியா? சொல்லுண்ணா. என்ன சுபி, எதுக்கு இப்படி கேக்குற? நான் என்ன அவங்க வச்ச ஆளா? வானா வரதுக்கு போனா போறதுக்கு? அதேதானா, நீ வச்ச ஆளா ஸ்ரீ? நீ வானா வந்து வண்டியில உட்காரதுக்கும், நீ வராத நான் உன்னை டிராப் பண்ண மாட்டேன்னு சொன்னா இறங்கி போறதுக்கும் இப்படிதானே நான் ஸ்ரீக்கும் இருக்கும். சுபி, என்ன சுபிமா, நீயும் கார்த்திக் மாதிரி பேசுற. கார்த்திக் தான் என்ன புரிஞ்சுக்கலன்னு பார்த்தா நீயம்மா. எனக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்படிதான் பண்ண முடியும். நான் இப்ப கூட உன்னை தப்பா சொல்லலனா. அப்ப உனக்கு ஸ்ரீயை பிடிக்கல, அதனால நீ அவளை அவாய்ட் பண்ண. இப்ப என்ன காரணத்துக்காக நீ ஸ்ரீயை கூட்டிட்டு போறோம்னு நினைக்கிற? எப்பவும் பிடிக்காமலே இருந்தல்லண்ணா. டே அண்ணா, எனக்கு உன்னையும் தெரியும் ஸ்ரீயும் தெரியும். எனக்கு நீயும் வேணும் ஸ்ரீயும் வேணும். அதுக்காக தான் இதை சொல்றேன். என்கிட்ட கார்த்திக் எல்லா விஷயமும் சொன்னாரு. மறுபடியும் ஸ்ரீயை நோகடிக்காதண்ணா. அவ பாவம்ண்ணா. அவ எவ்வளவு என்ன செஞ்சு தெரியுமா? சக்தின்னு பின்னாடி சுத்திட்டு வந்தவ. ஆனா நீ ஷர்மியை லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுல இருந்து பக்கத்துல வரக்கூடாதுன்னு முடிவா இருக்கா. ஏன்னா உனக்கு ஷர்மிக்கு இடையில அவ ஒரு நாள் வந்துடக்கூடாதுன்னு அவ அவ்வளோ கஷ்டத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவ தள்ளி போறானா. விட்டுருண்ணா. மறுபடியும் அவளை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு மேற்கொண்டு அவளை கஷ்டப்படுத்தாதண்ணா. இனிமேலாவது அவ கஷ்டங்கள் குறைஞ்சி
அவ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கட்டுமே, விடேண்ணா. மறுபடியும் அவளை நோவு கிடைச்சிடாதுண்ணா. ஏய், எதுக்கு நீ கார்த்திகெல்லாம் இப்படியே சொல்றீங்க? இங்க பாரு, ஸ்ரீ சும்மா தான் என் பிள்ளையார் சுத்தணும். மற்றபடி ஸ்ரீ என்ன விரும்பலாம் இல்ல. ஸ்ரீ விரும்பிருந்தா நான் அன்னைக்கு ஷர்மியை விரும்புறேன்னு சொன்னதுமே அவளுக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கணும்னா, எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபீலிங்ஸும் அவகிட்ட இல்ல. அது கேஷுவலா தான் இருக்கான். நீயும் கார்த்திகை தான் என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எனக்கு ஸ்ரீயை நல்லா தெரியும். ஸ்ரீ மனசுலாம் கண்டிப்பா எதுவும் கிடையாது. அவன் நார்மலா தான் இருக்கான். அவ எதை நினைச்சா வருத்தப்படல. அவளுக்கு எந்த வழியும் கிடையாது. நீங்க ஏதோ சும்மா அவளுக்கு இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ இப்ப அவங்கிட்ட பேசாம இருக்கான், அவ்வளவுதான். நான் கூப்பிட்டா உடனே ஓடி வந்துருவான். அண்ணா, இதுக்கு முன்னாடி அவ பைத்தியக்காரியா இருந்தானா? நீ கூப்பிட்டது ஓடி வந்து நிப்பா. இப்போ அவ பைத்தியக்காரி தான். உன் மேல இருக்க பைத்தியம் தெளிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா உன்னை விட்டு தள்ளி இருக்கணும், ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிறான். அவளால உனக்கு எந்த வகையிலும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறான். தயவு செஞ்சு அவளை அப்படியே விட்டுரு. அவ அந்த கஷ்டத்தை இப்பல இருந்து மறந்து மறந்து கொஞ்சம் நிம்மதியா வாழட்டும். அவளுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் உனக்கு இப்ப புரியாது. அந்த ஃபீலிங்ஸ் உனக்கு வரும் பாரு, அப்பதான் தெரியும் அவளுக்கு ஏற்பட்ட வலி எப்படின்னு. இங்க பாருண்ணா, என்னை எதுவும் பேச வைக்காதா. அண்ணன்றதுனால நான் இவ்வளோ அமைதியா பேசிட்டு இருக்கேன். இதுவே நீ வேற ஏதாவது ஒரு பையனா இருந்திருந்தா கண்டிப்பா கண்ணத்துல ஆடிச்சு நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடான்னு கேட்டுட்டு போயிட்டு இருப்ப. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடான்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பேனா. அண்ணன்றதுனால நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியா இருக்கேன். சரி, இந்த காஃபி, நான் கிளம்புறேன். எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, நான் போய் கிளம்பணும். என்ன அன்னைக்கு என்னடா கார்த்திக் அப்படி சொன்னோம், இப்ப சுபி இப்படி சொல்றோம். இவங்க சொல்ற மாதிரி ஸ்ரீ உண்மையா வருத்தப்படுறாளாம். அவன் என்ன விரும்பி இருப்பானா? இல்லையே, ஸ்ரீ என்கிட்ட எப்ப பொழுதுன்னு பேசிட்டு இருக்கான். என்னன்னா இவங்க சொல்ற மாதிரி நாங்க 2 பேரும் விரும்புறதுனால கூட அவன் என்னை பார்க்காம பேசாம அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி எனக்கு ஸ்ரீகிட்ட எந்த ஃபீலிங்ஸும் தெரியலையே. ஒருவேளை இருக்குமோ? சக்தி, இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னா மனசப்பட்டு குழப்பாத. உனக்காக ஸ்ரீ மேல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சக்தி இன்னும் வரலையேன்னு அவன் காத்துட்டு இருப்பான். முதல்ல அவளை போய் பாருடா. இவங்கலாம் தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. என் ஸ்ரீ எப்பவும் போலதான் இருக்கான். அவளுக்கு ஃபீலிங்ஸ் வலி அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இவங்கதான் சும்மா என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. ஸ்ரீ வரேன் ஸ்ரீ. நல்லா தூங்குறாப்பல இருக்கு. மேடம் இன்னும் டைம் ஆனதை பார்க்கலையோ? அது சரி, இன்னும் மேடம் டைம் ஆனதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அலாரம் அடிக்கலையோ? அதான் மேடம் நல்லா தூங்குறாங்களே. இல்லைன்னா இந்நேரம் குதிச்சிட்டு இருப்பாளே. ஐயோ சக்தி வந்துடும், நான் போய் பார்க்கணுமே. சரி சரி, நம்ம எழுப்பி விடுவோம். ஒரு நாள் அவன் சக்தியை பார்க்கலன்னா இவளால இருக்க முடியாது. ஏதோ இன்னைக்குதான் அசந்தாப்புல தூங்குறான்னு நினைக்கிறேன். இப்ப எழுப்பி விடுவோம். ஸ்ரீமா, ஸ்ரீச்சலம், தங்கம், ஏ ஸ்ரீகுட்டி. மா, குட் மார்னிங்மா. குட் மார்னிங் தங்கம். என்ன மேடம் இவ்வளோ நேரம் தூங்கிட்டீங்க? டைம் என்னன்னு பார்த்தீங்களா இல்லையா? குட் மார்னிங்மா. என்னம்மா டைம் ரொம்ப ஆயிடுச்சா? ஐயோ, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சாம்மா? இல்லடி தங்கம், காலேஜுக்குலாம் இன்னும் நேரம் நிறைய இருக்கு. நான் சொன்ன டைம் காலேஜுக்கு இல்லை. உன் சக்தியை பார்க்க டைம் ஆயிடுச்சுன்னா உன் சக்தி உனக்காக மாடியில் வெயிட் பண்ணுவாள. சக்தியா எனக்காக வெயிட் பண்ணுவா? இல்லைம்மா, நான் தான் இவ்வளோ நல்ல எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கேம்மா. நான் தப்பாக புரிஞ்சிட்டது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்டையும் தப்பாக எல்லாத்தையும் சொல்லியிருக்கேம்மா. அம்மா, எனக்காக சக்தி காத்துட்டு இல்லைம்மா. ஸ்ரீகுட்டி, ஸ்ரீமா, சொல்லுமா. என்ன காலையில் எப்போ பரபரப்பா இருப்பேன்? ஐயோ அம்மா, நீங்க லேட் பண்ணிட்டீங்க. என் சக்தி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. உங்களால தான் எனக்கு லேட் ஆயிடுச்சு. ஏம்மா இப்படி பண்ணீங்க? அப்படி இப்படி காய்ச்சி மூச்சு கத்திட்டு இருப்பேன். இப்போ என்ன என் ஸ்ரீ தங்கம் அமைதியா இருக்கு? என்னம்மா, உன் சக்தி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பானே, நீ போய் பார்க்கல? என்ன தங்கம், காஃபி எனக்கு ஆத்தி கொண்டு வந்திருக்கேன். காஃபியை குடிச்சிட்டு நீ போய் உன் சக்தியை பாருப்போ. சக்தி இனி ஏன் சக்தி கிடையாதுமா. சக்தி இனிமே வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமானவம்மா. அது மட்டும் இல்லம்மா, ஒரு நாள் கூட சக்தி என்னை பார்க்கணும்னு நினைச்சதே கிடையாதுமா. நான் லூசுத்தனமா பைத்தியக்காரத்தனமா அவன் என்னதான் பார்க்க வரான், எனக்காக தான் காத்துட்டு இருக்கான், எனக்காக தான் மாடிக்க வரான்னு எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு பைத்தியமாவே மாறி இருக்கேம்மா. இனிமே அப்படி இருக்க மாட்டேம்மா. ஆனா இப்ப எனக்கு இருக்க கவலைலாம் என்ன தெரியுமா? உன்கிட்டயோ அப்பா கிட்டயோ இந்த விஷயத்த சொல்லி எப்படி உங்களை சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியலம்மா. அம்மா, சக்தி என்ன வேணான்னு சொல்லிட்டான்றதுக்காக சக்தி நல்லவன் இல்லலாம் கிடையாதும்மா.
அவன் ரொம்ப நல்லவம்மா. சக்தி ரொம்ப நல்லவன், தங்கமானவன். நீ தயவு செஞ்சு சக்தியை தப்பா நினைக்க கூடாதுமா. நீயும் சரி அப்பாவும் சரி சக்தி இன்னைக்குமே தப்பாவே நினைக்க கூடாது. நீங்க அவளை தப்பா நினைக்காத அளவுக்கு நான் உங்ககிட்ட காட்டணுமா? ஆனா அவளை விட்டு நான் விலகியே இருக்கணுமா? நீங்களும் அதை ஏத்துக்கணும். நான் கண்டிப்பா அதுக்கு ஏதாவது பண்ணுவேம்மா, கண்டிப்பா பண்ணுவேன். நீங்களே டேய் சக்தி, உனக்கு ஸ்ரீ செட் ஆக மாட்டாரா, அவ உனக்கு வேணாண்டான்னு நீங்களும் அப்பாவும் சக்தி கிட்ட சொல்ற அளவுக்கு நான் எப்படியாவது நடந்துக்கிறேம்மா. ஸ்ரீமா, ஸ்ரீகுட்டி, என்ன தூக்க கலக்க போகலையோ? ஆமாம்மா, ரொம்ப டயர்டா இருந்துச்சா, அதான் எனக்கு என்ன தூக்க கலக்கமே போலம்மா. அம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மாட்டேனே. என்னடி தங்கம்? அது ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு இப்ப காலேஜ்ல ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காமா. அவன் எப்பவுமே எனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனா இப்ப நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்மா. அவன் பேரு சிவாமா. அப்படியா? சிவான்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கானா? அதுவும் க்ளோஸ் ஃப்ரெண்டா? சரி தங்கம், யார்கிட்ட பழகிறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பழகணும், சரியா? சிவா பத்தி கார்த்திக்கு சக்திக்கு தெரியுமா? சிவா எப்படின்னு அவங்க 2 பேருக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா. நீ கார்த்திக் கிட்ட கேட்டு பாரு, கார்த்திக் சொல்லுவான். சிவா ரொம்ப நல்ல பையன்மா, அவன் ரொம்ப இன்னசென்ட். நான் அதை சொல்றேன்ல, நானும் இன்னசென்ட் தானே. ஆமாடி தங்கம், என் தங்கமும் இன்னசென்ட் தான், ஆனா ரொம்ப டேலண்டடான கேர்ள் என் பொண்ணு. நீ அப்பப்ப போய் நிறைய சொல்றமா, உன் பொண்ணுங்கிறதுனால இப்படியெல்லாம் போய் அதிகமா சொல்லக்கூடாது. சச்சோ, யார் சொல்லலாம் போய் சொல்றேன்னு? என் தங்கத்தை பத்தி எனக்கு தான் தெரியும். என் பொண்ணு எவ்வளவு அறிவாளியான பொண்ணுன்னு எனக்கு தானே தெரியும். என் பொண்ணு ரொம்ப டேலண்டட். என் பொண்ணுகிட்ட என்ன குறை சொல்லும் எதுவும் கிடையாது. என் பொண்ணு நல்லா படிக்கிறா, ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப சமத்து பொண்ணு, அம்மா அப்பா பேச்ச நல்லா கேட்கறான். சோதா குறைக்கி வருங்கால கணவனோட பேச்சு நல்லாவே கேட்கறேன். இதை தவிர உனக்கு வேற என்ன வேணும் தங்கம்? என்னம்மா சொன்ன? வருங்கால கணவனா? இனிமே எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா. நான் கடைசி வரைக்கும் உன் கூடயும் அப்பா கூடயுமே இருந்துடுறேம்மா. எனக்கு கல்யாணமே வேணாம்மா. ஏன்னா நான் மனசுல நினைச்ச ஒரே பையன் சக்தி மட்டும்தாம்மா. என் லைஃப்ல சக்திக்கு மட்டும்தான் இடம், ஆனா சக்தி லைஃப்ல எனக்கு இடம் இல்லைம்மா. அதனால என் லைஃப் முழுக்க நீங்களும் அப்பாவும் மட்டும்தாம்மா, யாருக்கும் இடம் வேண்டாம்மா. அம்மா, சும்மா சும்மா அப்படி சொல்லாதம்மா, அது நல்லா இல்ல. நீ அப்படி சொல்லாத. நல்லா இல்லையா இல்லை மேடம்க்கு வைக்கமா இருக்காங்க? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா. அம்மா, நான் சிவா பத்தி சொன்னேன்ல, நீ முழுசாவே கேட்கணும். உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு இப்பெல்லாம் சக்தியை விட சிவா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சிவா தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, கார்த்திக் மாதிரி. எனக்கு சிவாவை அவ்வளோ பிடிச்சிருக்குமா. சீமா, இப்படியெல்லாம் சக்தி முன்னாடி சொல்லக்கூடாது, சரியா? சக்திக்கு கோவம் வரவலாம். சக்தி முன்னாடி இந்த பையனதான் பிடிச்சிருக்கு அந்த பையனதான் பிடிச்சிருக்கலாம் சொல்லக்கூடாது. நீ ஃப்ரெண்ட்லியாக தான் பேசி பழகுவ, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது சக்திக்குமே தெரியும். ஆனா சக்தி இடத்துல யோசிச்சு பாரு, நாளைக்கு அவன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவன். அவன் முன்னாடி போயிட்டு எனக்கு இந்த பையனை தான் ரொம்ப பிடிக்கும், இவன் தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிலாம் சொன்னா சக்தி மனசு கஷ்டப்படுமா, சக்தி மனசு வலிக்கும்டா. என்னம்மா நீ இப்ப என்ன மாதிரி பேசுறம்மா? நீ முன்னாடியெல்லாம் எனக்கு எடுத்து சொல்ல வேணாமா, சக்தியே ரொம்ப நினைக்க கூடாது, படிப்பை பாருன்னு. இப்ப நீயே இப்படி பேசுறியம்மா. அது சரி, உன் பொண்ணோட ஆசை எதுவோ அப்படி நீ நடந்துக்கணும்னு நினைக்கிறேன், அப்படிதானம்மா? எனக்கு புரியுதுமா. ஆனா நீ சொல்ற மாதிரி சக்திக்கு அது கஷ்டமெல்லாம் இருக்காதுப்பா. அவனே நான் எப்ப அவனை விட்டுட்டு போவேன்னு காத்துட்டு இருக்காமா. நான் சீக்கிரமா அவனை விட்டு தூரமா வந்துடணுமா. வந்துடுவேன். இப்பவே நான் பழகிட்டேம்மா, கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டேன். நீ சொன்னலம்மா சக்திக்கு வலிக்கும்னு, அப்படிலாம் இல்லைம்மா. எனக்கு தான் ரொம்ப வலிக்குது. என் வலியை யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியலம்மா. கார்த்திக் கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா கார்த்திக் அவன் பாவம்மா. அவனும் லைஃப்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய போகுது. அவன்கிட்ட போயிட்டு என் கஷ்டத்தை சொல்லி அவனை இன்னும் கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. இப்ப எனக்கு என் வழியை சொல்றதுக்கு கூட ஆள் இல்லம்மா. ஏதோ சக்தி என்னை விட்டு போனது நான் லோன்லியா ஃபீல் பண்றேம்மா. கிட்டத்தட்ட ஒரு அனாதையா ஃபீல் பண்றேம்மா. நீ இருக்க, அப்பா இருக்காங்கதாம்மா, ஆனா
அங்க எல்லாரையும் விட சக்தியை ரொம்ப பெருசா நினைச்சிட்டம்மா. என்னால சக்தி என்னை விட்டு போனதை ஏத்துக்கவும் முடியல. அதுக்காக அவன் வேணும்னு நான் நினைக்கலம்மா. மறக்கிறதுக்கு ட்ரை பண்றேம்மா. சீக்கிரம் மறந்துடுவேன். ஆனா என்ன வலிதான் கொஞ்சம் அதிகமா இருக்குமா. அம்மா அப்படியெல்லாம் சக்தி நினைக்க மாட்டாம்மா. சக்தி நல்ல பையன், எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் நினைக்க மாட்டான். சரி நீ காஃபியை கொடு, நான் காஃபியை குடிச்சிட்டு போயிட்டு குளிக்கிறேன். டைம் ஆகுது, காலேஜ் கிளம்பணும்ல. காலேஜ் கிளம்பணுமா? ஏய் காலேஜ் கிளம்ப நிறைய நேரம் இருக்கு. மாடிக்கு போல உனக்காக சக்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயம்மா எனக்கு டயர்டா இருக்கு, நான் இன்னைக்கு மாடிக்கு போல. சக்தி கிட்ட சொல்லிக்கலாம் விடுமா, நீ காஃபி கொடு. என்ன இது ஸ்ரீயா இப்படி பேசுறான்? ஸ்ரீ இப்படி பேச மாட்டானே. நானே சக்தி சக்தின்னு போகாதன்னு சொன்னாலும் என்கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டேன். சக்தியை தான் பார்ப்பேன், சக்தி கிட்ட தான் பேசுவேன்னு ஓடுவான். இன்னைக்கு நானே இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஆனால் இது என்ன என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிற மாதிரி இருக்கேன். ஸ்ரீ முன்னாடி மாதிரி இல்லை. அவன் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருக்காளுன்னு தோணுது. பழையபடி இவ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என் ஸ்ரீகுட்டி இப்படியெல்லாம் இருக்க மாட்டானே. ஒருவேளை ஸ்ரீக்கும் சக்திக்கும் ஏதாவது சண்டையா இருக்குமோ? சேச்சா, சக்தி என்ன சொன்னாலும் ஸ்ரீ அவன் மேலே கோச்சிக்கவே மாட்டானே. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை, ஆனால் வேறு என்னமோ இருக்கு. என் தங்கம் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான், எதையும் மறைக்கிறான்னு நினைக்கிறேன். எப்படி தெரிஞ்சுக்கிறது? கார்த்திகிட்ட தான் கேட்கணும். கார்த்திகிட்ட கேட்போம். இல்லைனா நான் எப்படியாவது தெரிஞ்சுப்பேன். ஏய் ஸ்ரீகுட்டி இப்படியெல்லாம் ஒரு நாள் இருந்தது கிடையாதே. என்ன ஆளை காணும்? நல்ல வேலை, நான் வரத்துக்குள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சக்தி அப்போ சீக்கிரம் தான் வந்திருக்கேன். வெயிட் பண்ணும், கண்டிப்பா ஸ்ரீ என்னை பார்க்க வருவான். அது எப்படி என்ன மிஸ் பண்ணுவான்? என்ன மிஸ் பண்ண மாட்டான். என்னை பார்க்கணும்னு கண்டிப்பா வருவான். என்னாச்சு? என்ன ஆளை காணும்? ஒரு வேலை இருந்திருக்கலையும், ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமோ? அது சரி, என்னைக்கு நான் ஸ்ரீக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு. தே சக்தி அப்படியெல்லாம் மனசு தளராத. உன்னை பார்க்காம இருப்பாளாம், உன்னை பார்க்க கண்டிப்பா வருவான். நீ தான் அவளை பார்க்காம ஓடுவ, ஆனால் அவன் உன்னை பார்க்காமலாம் இருக்க மாட்டான். இப்போ பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நிப்பா பாரு. ஏய் சக்தி, சக்தி நான் இங்க இருக்கேன், என்ன பாரு. எனக்காக தானே நீ வந்திருக்க. நான் சொல்லணும், என்னை பார்க்காம எல்லாம் இருக்க முடியாது. வந்துட்டா பாரு, இவ கண்டிப்பா வருவான்னு எனக்கு தெரியும். என்ன இப்போதான் அவள் கூப்பிட்ட மாதிரி இருந்தது, ஆனா அவளை அங்கே ஆளை காணும். டே சக்தி, அவள் வரவே இல்லைடா. அவன் மனசு அப்படி நினைச்சிருக்கேன். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, ஆனா ஏன் இன்னும் இப்போ வரலாம்? எப்பவுமே நம்ம இந்த டைம் பார்க்க வந்துருவாங்க, ஏன் இப்பெல்லாம் வரலாம்? ஓடி போனதோ உன்னோடு அன்பே, நான் நிழலில்லாதவன் தெரியாதா? என் நிழலும் நீ என புரியாதா? உடல் நிழலை சேரவே முடியாதா? அன்பே அன்பே, தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே. தேடும் முன்பே வந்த பொருள் வாழ்வில் நிலைப்பதில்லை. தேடி தேடி கண்ட பொருள் எளிதில் தொலைவதில்லை. இசை பாட்டும் காற்றும் சேர்ந்த பின்பு பிரிவதில்லை. தேடி தேடி இதுக்கு மேலே வரமாட்டான்னு நினைக்கிறேன். இந்த சக்தி அவ உன்னை தேடி தேடி வந்து நிற்கும் போதெல்லாம் அவளை எப்படி விரட்டின? இன்னைக்கு அவளை பார்க்க நீ வந்து நிற்க, ஆனா அவ தரிசனம் உனக்கு கிடைக்க மாட்டுது. ஸ்ரீ, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? அதுவும் எனக்கு புரியல. சரி, இதுக்கு மேலே இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணும். அவ காலேஜ் கிளம்பத்துக்குள்ளையாவது போய் பார்ப்போம். நான் இங்க செடிக்கு தண்ணி ஊத்திடுறேம்மா, நீங்க ஈவினிங் கண்டிப்பா ஊத்துங்க சரிங்களா? நான் இப்ப காலேஜுக்கு போயிடுவேன்ல, ஈவினிங் நீங்க தான் ஊத்தணும். ஸ்ரீ, ஸ்ரீ வந்துட்டாலும் அது ஸ்ரீ தானே. நான் உனக்கு கனவெல்லாம் காணலையே. டே சக்தி, கனவெல்லாம் இல்லை, அவள் ஸ்ரீதான். ஸ்ரீ, ஏ ஸ்ரீ, ஏய் என்ன இன்னைக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்கேன்? எப்போ சீக்கிரம் வருவீங்க மேடம்? இன்னைக்கு என்ன லேட்டு? அது 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 சும்மாதான் சக்தி. சரி நான் கீழே போறேன், அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன். ஏய் ஸ்ரீ, என்ன நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல, நம்மளை பார்த்ததுமே போயிட்டோம். ஸ்ரீ, எதுக்கு ஸ்ரீ இப்போ என்னை பார்க்கவே மாட்டேங்கிறேன்? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா இவன்? நான் அவளுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இவன் எனக்கு என்னன்னு கூட கேட்காம உடனே போயிட்டான்.
ஸ்ரீ ஸ்ரீ என்ன பண்ற? ஹாய் ஸ்ரீ, என்ன பண்றான்? ஸ்ரீ தான் லேட் போல இருக்கு. சரி, இப்போ எதுக்காண்டி இந்த ஆராய்ச்சிலாம்? அவளை கூப்பிடுங்க, டைம் ஆகுது. இது வந்து ஈவினிங் வந்து பேசிக்கலாம்ல? இல்லப்பா, ஸ்ரீ எப்பயே காலேஜ் கிளம்பிட்டாளே. எப்பவுமே ஏதோ நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதான் கேக்குற சக்தி. அவ இந்த மாதிரி வருத்தப்படுறானா? ஒருத்தனை மட்டும் தான் நினைச்சு அவ வருத்தப்படுவா. என்ன அவளுக்கு அதான் சக்தி, நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? எங்க ஸ்ரீய நீ நல்லா பாத்துப்ப. ஸ்ரீ பத்தின கவலை எங்களுக்கு எப்பவுமே வந்தது கிடையாது. ஏன்னா நீ இருக்கல, நீ நல்லபடியா அவளை பாத்துப்பாப்பா. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதுல திங்கிங் வரியா? டேய் டேய் மச்சான், டேய் டேய் சக்தி, சொல்றேன் மச்சான். என்னடா? எக்ஸ்கியூஸ் மீ. கண்ணிரண்டில் மோதி நான் விழுந்தேனே, காரணம்